எப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நிலை இருந்தாலும் அந்த போராட்ட நிலையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஈடுபாடோடு இறங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையானவங்க, ரொம்ப தன்னம்பிக்கை இவங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். 12 ராசிகள்லேயே அதிக அளவு ஒரு விடாப்பிடியான குணமுடையவங்க அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். எப்படியாவது முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு போராடி அந்த பல தோல்விகளை தாண்டி வெற்றி பெறுவாங்க அப்படின்னா நம்மளுடைய மகர ராசி என்பர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். எத்தனை தோல்வி வந்தாலும் நான் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டேன்டா, எப்படியாவது நான் வெற்றியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான். அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா குடும்பமாக ஒரு ராசியில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் தான். ஏன்னா சூரியனோட நட்சத்திரமும் அதில் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரமும் அதில் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரமும் அதில் இருக்குது. அதனால தான் அந்த மகர ராசி என்பர்கள் குடும்பத்தின் மீது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசம் பற்று, குடும்ப உறவுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? 12 வருடங்களுக்கு பிறகு ஒரு சில மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க. ஏன்னா இந்த போராட்டமான வாழ்க்கையிலேயே போயிட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த காலகட்டம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. அது சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மகர ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் கடினமான உழைப்பாளிகள், அனைத்து காரியங்களையுமே வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அருமையான ராசி. ஏன்னா எவ்வளோ தோல்வி வந்தாலும் நான் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டேடா அப்படிங்கிற ஒரு போராடுற மனக்குடம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபட மாட்டாங்க இந்த மகர ராசி என்பர்களை. எழுதி கூட வச்சுக்கோங்க, எந்த இடத்துலையுமே மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையும் செயல்படவும் மாட்டாங்க, ஈடுபடவும் மாட்டாங்க. ஏன்னா அங்கே கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, நீதி நேர்மையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசியில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சனி பகவான், சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேது, கிரக அமைப்புகள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைய போகிறீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். சில வசதி வாய்ப்புகளே கிடைக்காம ரொம்ப போராடிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற நாட்களில் ஒரு வசதி வாய்ப்புகள் கிடைத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 12 வருடங்களாக போராடிக்கிட்டே இருந்த உங்களுடைய நிலை மாறி ஓரளவுக்கு இலக்குகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டே இருக்க, பார்க்குற வரன்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாத அது நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை செல்வம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்களால் கூட்டாளர்களால் அந்த ஏற்பட்ட பகைகள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த பகையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் ரொம்ப நாளாக நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் இந்த பரபவ தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம்
அச்சப்படாமல் இறங்குங்க. கண்டிப்பாக தைரியமாக இறங்குங்க. நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய வருமானம் ஒன்று இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. அது தொழிலாகட்டும், பார்ட் டைம் ஜாப் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் கூட புதுசாக ஏதாவது அடிஷ்னலாக ஒரு தொழில் செய்வீங்க. ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க அடிஷ்னல் இன்னொரு வியாபாரம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒருத்தர்லாம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவாக இருக்கும். அதற்கான அஸ்திவாரம் இந்த காலகட்டத்தில் போடுறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்ட்டே சொல்லலாம். வருமானம் குறைவாக இருந்தாலும் அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் ஈடுபடுறத விட இந்த காலகட்டத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் புதுசாக பெருசாக தொழில் ஆடம்பரமாக ஒரு தொழில் தொடங்குறத விட இருக்கிற தொழிலில் ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணினீங்கன்னாவே நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி, உற்றார் உறவினர்களுடைய அன்பு, ஆதரவு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல டிப்ரெஷனாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை மனதில் போட்டுட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. இது கரெக்டாக இருக்குமா, நம்ம அவங்களுக்கு இதை சொல்லலாமா அதை சொல்லலாமான்னு அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்காக கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையிலும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது. அடுத்தவங்ககிட்ட போய் ஆலோசனையோ அல்லது அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியோ இந்த காலகட்டத்தில் செஞ்சிங்கன்னா கூட ஒரு சில இடர்பாடுகளை நீங்களே சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. எப்போவுமே உங்களுடைய லைஃபு உங்களுடைய தொழிலை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்திலே கூட நல்ல ஒரு உயர்ந்த விஐபியோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பு மரியாதையில் உங்களுக்கு உயரும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நன்மைகளை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. குறிப்பாக இந்த சித்திரைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில இலக்குகளை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஏதாவது ஒரு இலக்கு அடைஞ்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டமாக இருந்த அந்த நிலை மாறி அந்த சுமூகமான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக இதெல்லாம் அடையணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப எளிமையாகவே கிடைச்சிரும். அந்த போராடி அந்த இலக்கு அடையிறதுக்கும் டக்குன்னு இந்த இலக்கு அடையிறதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா போராடி தான் ஒரு இலக்கை அடையிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுலபமாக அந்த இலக்கை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். 12 வருடங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட போகுது. ஒரு புதிய பாதை உங்களுடைய கண்ணில் தென்பட போகுது. நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, ஒரு சிலர் அணிகலன் வாங்குவீங்க, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு நகை வாங்கி போடணும்னு ஆசையாக இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வாங்க முடியாமல் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த வெள்ளி பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சொகுசு வாகனத்தில் ரொம்ப தூரம் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த ஆசை, அந்த கனவு எல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரமும் அடுத்த லெவலை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். யாரையுமே எந்த இடத்துலையுமே சாராமல் ஒரு தனித்து நின்று ஜெயிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் தனித்து நின்று ஜெயிக்க போகிறீங்க. அதே மாதிரி மனதில் தேவையில்லாத விஷயங்கள், மன அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனைகளை மனதில் போட்டு குழம்பிகிட்டு இருக்கீங்க இல்லையா? அதில் இருந்து ஒரு தெளிவு கிடைக்கணும், மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா யோகா பயிற்சி, மெடிடேஷன் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மன அமைதி கிடைச்சிச்சினாவே நீங்கள் விரும்பிய இடத்த அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது காணாமல் போயிருக்கும், அல்லது திடீர்னு எங்கடா போச்சுன்னு தெரியல, மாயமாக மறைஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தேடிட்டு இருந்த பொருள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும்.
பிரிந்த உறவுகள் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மெதுவாக நடந்துகிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி வருகின்ற நாட்களில் விரைவாக வேகமாக ஓட ஆரம்பிப்பீங்க. அதுவும் தனித்து நின்று ஓடுவீங்க. ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆமை மாதிரி மெதுவாக நகர்ந்துகிட்டு இருந்தவங்க முயல் மாதிரி வேகமாக இந்த காலகட்டத்தில் ஓட போகிறீங்க. மற்றபடி இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையுமே ரகசியத்தை பகிர்ந்துக்க வேண்டாம். தொழில் ரகசியத்தை மற்றவங்ககிட்ட சொல்லவே வேண்டாம். குடும்ப ரகசியத்தையுமே வெளிநபர்கிட்ட அதிகமாக பகிர்ந்துக்காமல் இருக்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் வரும். மேலதிகாரியாலோ அல்லது சக ஊழியர்களாலோ ஒரு சில நெருக்கடிகள் கொஞ்சம் வரும். இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் கட்டாயம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு மேன்மையில் இருப்பீங்க. ஆனால் சக ஊழியர்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கிறதுல சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். கடன் சம்பந்தமான விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. புதிய அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அமைய போகுது. அதனால் நல்ல ஒரு மேன்மையை தான் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த புது அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றா மாற்றுறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் அலுவலகத்தில் கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு குறைவுமே ஏற்படாது. கூட்டாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நல்ல ஒரு விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு விளைச்சல் ஏற்படும். பூமியில் நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக ஒரு சில குத்தகையெல்லாம் படிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கட்சி மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கணவனுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. யோசனைகள் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று ஸ்ரீ பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். மிளகு தீபம் போடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.